என்னோட அம்மா தான் மறுபிறவி எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு தாயோட நினைவு நாள்ல அடையாளம் தெரியாத ஒரு நபருக்கு பிறந்த குழந்தைக்கு வெள்ளி தங்கம்னு சகல சீர்வரிசையும் செஞ்சு நெகிழ வச்சிருக்காரு ஒரு மனிதநேயமிக்க நபர். தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலை பகுதியைச் சேர்ந்தவர் தான் பிரபு ராஜ்குமார். இவரோட தாய் சுமார் 7 ஆண்டுகளுக்கு முன்னர் உடல்நலக்குறைவு காரணமாக இயற்கை எய்திட்டாங்க. தாய் மறைவுக்கு பிறகு தாய் ராஜ இல்லற ஜோதி பெயர்ல ஜோதி அறக்கட்டளை என்ற தொண்டு நிறுவனம் தொடங்கி மாநிலம் முழுக்க பல்வேறு சமூக சேவைகளை செஞ்சு வந்துட்டு இருக்காரு. கள்ளுக்குளம் அரசு ஆரம்ப சுகாதார மையத்துல அனுமதிக்கப்பட்டிருந்த விளிம்பு நிலை தையல்காரர் ஆனந்த் திவ்யா தம்பதிகளுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்ததை கேள்விப்பட்டிருக்காரு. தன்னோட தாய் நினைவு நாள் அன்னைக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்திருப்பதை கேள்விப்பட்டு தனது தாயே மறுபிறவி எடுத்து வந்திருப்பதா எண்ணி நெகிழ்ச்சி அடைந்த பிரபு ராஜ்குமார் உடனடியா அந்த குழந்தைக்கு தங்க நாணயம், வெள்ளி அரஞ்சான் கயிறு, வெள்ளி கொலுசு, வெள்ளி பாலாடை, குழந்தைக்கு 1 வருடத்துக்கு தேவையான புத்தாடைகள், பேபி சோப், பேபி ஆயில், பேபி பவுடர், மசாஜ் ஆயில் உள்ளிட்டவற்றை தனது அறக்கட்டளை ஊழியர்கள் சகல சீர்வரிசையா ஊர்வலமா எடுத்து வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்திருக்காங்க. வெள்ளி பாலாடையில சர்க்கரை நீரை அந்த குழந்தைக்கு புகட்டிய பின்னர் அந்த குழந்தைக்கு தாங்கள் கொண்டு வந்த தங்க நாணயத்தை அதன் பிஞ்சு விரல்களை ஒப்படைச்சிட்டு அதன் கால்கள்ல வெள்ளி கொலுசு, இடுப்புல வெள்ளி அரஞ்சான் கயிறையும் ஜோதி அறக்கட்டளை செயலர் பிரபு ராஜ்குமார் தலைமையில அறக்கட்டளை பணியாளர்கள் போட்டுவிட்டு அழகு பார்த்தாங்க. மொத்தம் ரூபாய் 50,000 மதிப்புல இந்த உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. தாயின் நினைவு நாளன்று தங்கள் அருகாமையில் பிறந்த பெண் குழந்தையை தனது தாயின் மறுபிறவியாக கருதி சீர்வரிசை செஞ்ச மனிதநேயமிக்க நபரோட செயல் தஞ்சையில நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பத்தேகாலுக்குள்ள என் பையன் பிறந்துட்டான். பிறந்து அழுவல இல்ல, பிறந்த உடனே நான் வெளில வந்துட்டேன் அப்படின்னு ஒரு சத்தம். பிறந்த குழந்தை நான் வந்துவிட்டேன் என கூறியதாக தாயும் பிரசவம் பார்த்த மருத்துவரும் செவிலியரும் கூறிய சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. யார் பேசினாங்கன்னு சொல்லிட்டு ஜன்னல் எல்லாம் எட்டி பார்த்தாங்க டாக்டருங்க. அப்புறம் பார்த்தா என் பையனை தான் பேசியிருந்தான். அப்புறம் தான் குழந்தை அழுவ ஆரம்பிச்சேன். என் பையன் பேசினதும் எனக்கு அதிர்ச்சியா தான் இருந்தது. என் பையனா பேசினா அப்படின்னு நானே டாக்டர் கிட்ட கேட்டேன். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுகாவைச் சேர்ந்த சின்ன அழிசூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சந்திரன், ரேவதி தம்பதியினர். இவர்கள் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இருளர் இனத்தைச் சேர்ந்த இவர்களுக்கு ஏற்கனவே 2 வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் 2வது கர்ப்பமான நிலையில் இன்று காலை 8 மணி அளவில் திடீரென பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. பிரசவ வலியால் துடித்த ரேவதியை அருகில் உள்ள களியாம்பூண்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்திற்கு அனுமதித்துள்ளனர். மருத்துவர் சரண்ராஜ், செவிலியர் பிருந்தா ஆகியோர் ரேவதியை பரிசோதித்து பிரசவத்திற்காக அனுமதித்துள்ளனர். பின்னர் காலை 10-15 மணி அளவில் ரேவதிக்கு அழகான 2 கிலோ 90 கிராம் எடையுள்ள ஆண் குழந்தை பிறந்தது. சுகப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை தாயின் வயிற்றில் இருந்து வெளியே வந்தவுடன் திடீரென நான் வெளில வந்துட்டேன் என பேசி உள்ளது. குழந்தை பேசியது மருத்துவர் மற்றும் செவிலியர், தூய்மை பணியாளர், தாயின் உறவினர் உள்ளிட்ட அனைவருக்கும் கேட்டுள்ளது. குழந்தை பேசியதை கேட்டு அனைவரும் ஆச்சரியம் அடைந்துள்ளனர். மேலும் பிரசவ அறை அருகே யாராவது நின்று இருக்கிறார்களா என்று பார்த்தபோது யாரும் இல்லாததும் திடீரென இக்குரல் கேட்டதும் அதிர்ச்சியும் ஆனந்தத்தையும் தந்துள்ளது. மேலும் இந்த சுகப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை பேசிய செய்தி பரபரப்பாக கிராமம் முழுவதும் பரவ உறவினர்கள், கிராம மக்களும் ஆச்சரியத்துடன் மணிக்கு ஒருவர் வந்து குழந்தையை பார்த்து செல்கின்றனர். புராண காலத்தில் தாயின் வயிற்றில் கர்ப்பத்தின் போது கதைகளை கேட்டு செயல்பட்ட பிரகலாதன் மற்றும் அபிமன்யுவை போல நவீன காலத்தில் குழந்தை பேசியுள்ளது புராண காலத்தை நினைவுபடுத்தியுள்ளது. நான் வந்துவிட்டேன் என பிறந்ததும் குழந்தை பேசிய சம்பவம் நெட்டிசன்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது.